ஹாய் விவோஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே வந்துட்டு நம்மளோட சேனலில் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு கோடிங் தமிழா. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திங்கர் கேட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ திங்கர் கேட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக வந்துட்டு மேக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது தான் வந்துட்டு இன்றைக்கான ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு வீடியோவில் திங்கர் கேட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு இந்த வீடியோட மோட்டோ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு திங்கர் கேடை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா திங்கர் கேட சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு திங்கர் கேட் டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இங்கே உள்ளே போயிட்டேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு என்வரான்மெண்ட் காட்டும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட மெயில் ஐடி எல்லாம் கேட்கும். லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. நான் லாகின் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் காட்டுங்க பார்த்தீங்களா, என்னோடய பேர்லாம் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், அதனால் காட்டுது. உங்களுக்கு காட்டாது. ஓகே, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா காட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட இமெயில் எல்லாத்தையும் கொடுத்து இன்புட் கொடுத்து என்ன பண்ணுங்கள், உள்ளே வாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட் கொடுங்க. ஸ்டூடெண்ட்னு கொடுக்காதீங்க, பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு இன்னும் சொல்லலையா, என்ன ஒரு 2 எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கணும், அவ்வளோதான். ஸோ 2 செகண்ட் ஆன் பண்ணணும், 2 செகண்ட் ஆஃப் பண்ணணும். அதுதான் வந்துட்டு மோட்டோ. ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டினோ யூனோ தேவை. ஓகே, ஸோ அதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சாஃப்ட்வேரில் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ அதனால் ஆர்டினோ யூனோ எடுத்து வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா நமக்கு 2 எல்இடி தேவைப்படுது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா அடுத்து ஒரு எல்இடி. தென் இதோட கலரை கூட மாற்றிப்போம். ஓகே, க்ரீன் வச்சுப்போம். ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீன் இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே ஒரே கலர் வேண்டாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனோடு டெர்மினல். ஆமாம், இது வந்து கேத்தோட் டெர்மினல். ஓகே, ஸோ கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு இல்லையா, அது ஆனோட். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் தேவைப்படுது. ஸோ 2 ரெசிஸ்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இங்கே ஒன்று. ஸோ 1 கிலோ ஓம் கிடையாது, 220 ஓம் தேவை. ஓகே, ஸோ ஏன்னா ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ரெசிஸ்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரெசிஸ்டன்ஸாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறேன்னு பார்த்து நீங்களும் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ எதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடியை பிளிங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஓகே, இதை கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ண போகிறதுல நம்ம பிரெட் போர்டில் வைப்போம். ஓகே, ஸோ பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இதை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இதை எடுத்துகிட்டு இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட ரெசிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு ரெசிஸ்டர் டு ஆனோட், ஆனோட் டு அப்படியே கேத்தோடு வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்இடியில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்இடியில் ஆனோடில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்னென்ன பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆர்டினோ யூனோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டினோ யூனோ இதோட டிஜிட்டல் பின்ஸில் ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின் அதுலேருந்து ரெசிஸ்டர்லேருந்து எல்இடியை கனெக்ட் பண்ணணும், எல்இடியிலேருந்து கிரவுண்டை கனெக்ட் பண்ணணும். ஓகே, பட் ஆனால் இங்கே எல்இடியோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் என்ன அப்படின்னா எல்இடியில் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு ஆனோடில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த காம்பனன்ட்ஸை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, ஸோ தென் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் பின் 8 வந்துட்டு எல்இடி 1க்காக யூஸ் பண்ண போகிறோம். பின் 9 பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி 2க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த 2 பின்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஷூர். தென் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு மறந்துட வேண்டாம். ஸோ என்னென்னா ஆனோடில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கனெக்ட் பண்ணிக்க தெரியுதா. ஸோ இப்படி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பின்னோட கனெக்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம். தென் ரிமைனிங் ஒன்று கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இந்த டிஜிட்டல் பின் 8 கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஒயரோட கலரை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒயரோட கலர் ரெட்டில் வைக்கிறேன். ஓகே, ரெட் இருக்கட்டும், அதுதான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் 9 இதுலேருந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா ஷூர் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன்.
ஸோ எல்இடி 2க்கு வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ ரிமைனிங் வந்துட்டு இந்த டெர்மினல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் கலர் சூட்டபுளாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். ஒரே கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒயர் எந்த டெர்மினல் போகுதுன்னு குழப்பிடக்கூடாது. ஸோ அதனால் சூட்டபுளான கலர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரே கிரவுண்டில் கொடுக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு வேறு ஒரு கிரவுண்டில் கொடுப்போம். ஓகே, நமக்கு நிறைய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஷூர். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. தென் ஓகே, ஓகே கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, பட் ஆனால் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் ப்ரோக்ராம் எழுதலை பார்த்தீங்களா, ஸோ அதை வந்துட்டு எழுதணும். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா இங்கே கோட் போயிட்டு பில்டிங் பிளாக் கொடுங்க, இங்கே போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. சாரி, இங்கே வந்து கண்டினியூ கொடுக்கணும். ஓகே, கொடுத்தோன்னா நம்மளோட என்வரான்மெண்ட் வந்துடும். இங்கே தான் நம்ம கோட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தென் வந்துட்டு சியில் தான் கோட் பண்ணணும். ஓகே, சி ப்ரோக்ராம் தான் இது அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பைத்தான்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பைத்தானில் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா பைத்தானில் மைக்ரோ பைத்தான்னு ஒரு இருக்குது, அதை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணும்போது சியில் கோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டுன்னு கொடுத்துட்டு எல்இடி 1ன்னு கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது எல்இடி 1 அப்படின்றது ஒரு டிஜிட்டல் பின். அந்த டிஜிட்டல் பின் என்ன அப்படின்னா 8. ஸோ 8 அப்படின்ற டிஜிட்டல் பின்னு அர்த்தம். ஸோ அது வந்துட்டு இன்டீஜர் அப்படின்னால இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு எல்இடி 2. ஸோ அதாவது இந்த எல்இடி 2ன்ற வேரியபிளுக்கு இது ஒரு இன்டீஜர் அப்படின்றத டினோட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓகே இன்ட் எல்இடி 2 = 9 அப்படின்னா அதாவது 9 அப்படின்ற வேல்யூ எல்இடி 2ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. தட் மீன் ஒன்றும் இல்லை, அந்த டிஜிட்டல் பின்னை இது எல்இடி 2க்கானது அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா, அதாவது 9ன்ற டிஜிட்டல் பின்னை எல்இடி 2 கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, அது ஒரு நம்பர், அதனால் இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சியை பொறுத்தவரையில் வாய்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, பின் செட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு செட்டப்புக்குள்ளே பண்ணுவோம், பின் செட்டப்புக்கு. ஓகே, அதே மாதிரி லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா வாய்டு லூப்புக்குள்ளே எழுதுவோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ வாய்டு லூப்புக்குள்ளே எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அது வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாய்டு எழுதலாம், வாய்டு செட்டப். ஓகே ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த இதை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கோட் பண்ணணுன்ற அவசியம் கூட எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் கோட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால வந்துட்டு கோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோடை வாங்கி யூஸ் பண்ணக்குள்ளே செய்யலாம். ஸோ பட் நமக்கு வந்துட்டு அந்த கோடை பற்றின நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஓகே, ஸோ இந்த பின் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பின்னை யூஸ் பண்ணுறோம் அதை வந்துட்டு எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை டினோட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த பின் மோட் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த எல்இடி 2 இதையும் வந்துட்டு என்ன அவுட்புட்னு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ எந்த பின்னு என்ன பர்பஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, பின் மோடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம என்ன மோடில் ஒரு பின்னை செட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணிக்கலாம். அதாவது எல்இடி 1 அப்படின்ற இந்த பின், இது என்ன பின், டிஜிட்டல் பின் 8. ஸோ அதாவது டிஜிட்டல் பின் 8 அவுட்புட்டாக செட் பண்ணுறேன். அதே மாதிரி எல்இடி 2 = அவுட்புட்னா எல்இடி 2 என்னது 9, அதாவது டிஜிட்டல் பின் 9 அவுட்புட்டாக செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கோடோட லைன். ஓகே, தென் எப்படி வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணமோ தட் மீன் இந்த கேர்லி பிரேஸை அதே மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா எரர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு லூப்பு. ஸோ இந்த வாய்டு லூப்புக்குள்ளே தான் வந்து நம்மளோட லாஜிக் எழுதணும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்டல் ரைட்னு கொடுக்குறேன். டிஜிட்டல் ரைட் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் மினிட், இதை கோட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த டிஜிட்டல் ரைட்டுக்குள்ளே எல்இடி 1 ஹைன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு செமிகோலன் வந்து சி ப்ரோக்ராம் பொறுத்தவரை செமிகோலன் எல்லாத்துலேயும் வந்துகிட்டே இருக்கும், பைத்தன் மாதிரி ஈஸியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் செமிகோலன் வந்துகிட்டே இருக்கும். இந்த டிஜிட்டல் ரைட் என்ன அப்படின்னா தட் மீன் இதில் வந்துட்டு நான் ஒரு டிஜிட்டல் பின்னை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி டினோட் பண்ணுறேன். தட் மீன் இது என்ன பண்ணணும் அப்படின்றது. தட் மீன் ஒன்றும் இல்லை, இந்த டிஜிட்டல் பின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹை ஸ்டேட்டுக்கு தட் மீன் ஆன் ஆகணும் அப்படின்றது டினோட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் டிஜிட்டல் ரைட் கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா இன்னொரு பின்னை செட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. தென் இதில் வந்து டைம் டியூரேஷன் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் மட்டும் இந்த பின் மோடு வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டைமை கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு டிலே ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும்.
டிலே ஆஃப் 2000. எப்போவுமே வந்துட்டு ப்ரோக்ராம் இன்பில்டாகவே வந்து டைமை மில்லி செகண்டில் கால்குலேட் பண்ணும். நம்ம வந்து 2 3ன்னு செகண்ட்ஸில் நினச்சிட்டு கொடுத்துடக்கூடாது. அது வந்து 0.002 செகண்ட்ஸ்னு கன்சிடர் பண்ணிடும். ஸோ எப்போவுமே டைமை மில்லி செகண்டில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ தென் வந்துட்டு இன்னும் வந்துட்டு டிஜிட்டல் ரைட் எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு கோடு எழுதுகிறப்போ ஆன் பண்ணுறதுக்கு கோடு எழுதிட்டோம், பட் ஆனால் ஆஃப் பண்ணுறதுக்கு கோடு எழுதலை. ஓகே, ஸோ அதை எழுதணும் இல்லையா, அதை வந்துட்டு எழுதலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்டல் ரைட்டை மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு எல்இடி 1 கொடுக்குறேன். அதாவது எல்இடி 1 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஷியோர். ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. ஓகே, ஸோ இது செமிகோலன் மட்டும் எல்லா லைன்லையும் மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூப்பு செட்டப்பை தவிர எல்லா லைன்லையும் வருது. ஓகேவா, ஸோ அது வந்து கொடுக்கணும். ஸோ டிஜிட்டல் ரைட் ஆஃப் எல்இடி 2, லோ. ஸோ 2 செகண்டுக்கு அடுத்து கண்டிப்பாக அதையும் வந்துட்டு லோ கொண்டு போய் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே கொடுத்துட்டு இங்கே பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். சாரி, ஸோ அது வந்துட்டு தப்பாக போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இதுக்கு டிலே கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லணும். இல்லை அப்படின்னா அதுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இங்கே ஓகே 2000 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லூப்பை வந்து ஓப்பன் பண்ணணும் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட சர்க்யூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட கோடு வந்துட்டு இதுதான். ஓகே, இப்போ இதை கோடுன்னு டச் பண்ணிவிட்டு சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட சர்க்யூட் ஃபங்க்ஷனல் ஆகும். ஓகே, ஸோ இனிஷியலைசேஷன் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 2 செகண்ட் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சா. அடுத்து 2 செகண்ட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் ஆன், ஆஃப், ஆன், ஆஃப், ஆன், ஆஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட சர்க்யூட் வந்துட்டு நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஓகே, மறுபடியும் கூட சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தென் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இது ரேண்டமாக ஏதாவது ஒரு நேம் இருக்கும். இது வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு நேமில் போடக்கூடாது. நம்மளோட நேமை வந்துட்டு கரெக்டாக இதில் சேவ் பண்ணி பண்ணணும். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ இங்கே வந்து நம்மளோட பேரை கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். ஓகேவா, ஷியோர். ஸோ நம்மளோட பேரை இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.